ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எல்லாரும் பார்த்துருக்குறீங்க. ஆனா வியூஸ் குறைவா வந்திருக்கு, என்னன்னு தெரியல. பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கம்மா. எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? பாபா மகிமைய எல்லாரும் கேட்கணும். அதுக்குதான் நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், அப்பா கண்ணுக்குள்ள காட்சி தந்தாருண்டு. ஆனா இதுல நிறைய இருக்குது, நான் நிறைய எழுதி வச்சிருந்தேம்மா. அதுல மிச்சத்தை இப்ப பார்த்தப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்னாச்சுன்னா, அப்பா எப்பவும் கடவுள்களை என் கண்ணுக்குள்ள காட்சியா தந்துட்டு காலையில முழிக்கும் போது அது அது மறந்து போயிடும். அது என்னமோ தெரியல. அப்பாவை கனவுல எத்தனை தடவை பார்த்திருக்கேன். ஆனா காலையில எழுந்து மறந்து போயிடுவேன். அதுக்காகவே அன்னைக்கு கண்ணுக்குள்ள காட்சியா பாபா வந்திருந்தாரு இல்லையா, அத உடனே நான் அப்பா கிட்ட மனசுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்பாவுக்கு நன்றி நன்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம், அப்பா நான் இந்த காட்சியை மறக்க கூடாது, காலையில ஞாபகப்படுத்திடுங்க, நான் மறுபடியும் தூங்குவேன்னு எனக்கு தெரியும், என்ன தூங்க வைப்பார் பாபா. அப்படியாச்சும் அதை எனக்கு நினைவுபடுத்தணும்னு சொல்லியே அப்பா கிட்ட சொல்லிட்டு படுத்தனா, காலையில முழிப்பு வந்தது. சரியா 6 மணிக்கு முழிச்சிட்டேன். சரியா எனக்கு நினைவுல வருது பாம்பு மட்டும்தான். சரியா பாம்பு மட்டும் நினைவுல வருது. அப்போ இருந்து என்ன இல்லையே, அப்பா பார்த்த ஞாபகம் இருக்கே அப்படின்னு கட்டில இருந்தபடியேதான் பார்த்த மாதிரி நினைவுல இருக்கே. என்னாச்சு, அப்பா முகம் காட்சி தந்தாரா, இல்ல அப்பா அங்க வந்து போனாரா, எனக்கு எதுவுமே நினைவுல இல்லம்மா. விஷ்ணு குழந்தைய பத்தி தொண்டாவே நினைவுல வரல. ஆனா பாம்பு மட்டும்தான் நினைவுல வந்துச்சு. அது வந்ததே பெரிய ஒரு இது. அப்பா கிட்ட நான் சொன்னதுக்காக தான் அப்பா அதை ஞாபகப்படுத்திருக்காரு. ஓடி வந்து அப்பா முன்னாடி தான் வந்துட்டு, அப்பா காலையில நீங்க எனக்கு கண்ணுக்குள்ள காட்சி தந்தீங்க, அதுதான் பாம்பு தான் மட்டும் எனக்கு நினைவுல இருக்கு. நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த காட்சியை நான் மறக்க கூடாது, எனக்கு காலையில நினைவுபடுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. என்னாச்சுது, பாம்பு மட்டும்தான் நினைவுல இருக்குது, எனக்கு அங்க உங்களை பார்த்த ஞாபகமா இருக்கேன்னு சொல்லும் போது அப்பா எனக்கு உணர்த்துறாரு அவருடைய கைய. அப்பதான் தெரிஞ்சது, ஓ அப்பா கைதானா அதுல வந்துச்சு. அப்ப நான் எல்லாமே மறந்து போச்சுமா. அந்த ஒரு ஒரு 2 மணித்தியாலம் தானே நடந்துச்சு. 6 மணிக்கு முடிப்பு வந்துச்சுண்டா, 4 மணிக்கு என்ன எழுப்பியதுக்காக இந்த காட்சியை கண்ணுக்குள்ள தந்தார். அப்போ என்ன அப்பா ஆசீர்வாதம் தந்திருக்காரா, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி கொண்டு இருக்கும் போதுதான் அந்த கண்ணுக்குள்ள வந்த அந்த காட்சி, அந்த குழந்தை தவழ்றது, அது அப்படியே எனக்கு முன்னால அப்படி தவழ்ற மாதிரி அந்த நினைவுக்கு வருது. ஓ கிருஷ்ண குழந்தையும் அப்பா காட்டியிருந்தாரு இல்லையா, அப்பா நன்றிப்பா நன்றிப்பான்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருந்துச்சு. அப்பாக்கு நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருந்தேன்மா. பாபா இன்னைக்கு காலையில 4 மணிக்கு என் கண்ணுக்குள்ள காட்சி கொண்டீங்கப்பா. ஒரு பாம்பு அது படம் எடுக்கும்போது அது முகத்துல நான் பயந்துட்டு பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனா அது முகத்துக்குள்ள உங்க கை தான் இருந்துச்சுப்பா. என்னப்பா இருக்கு அர்த்தம்? அது மாதிரியும் அதுக்கு பிறகு ஒரு குழந்தை உண்டு தவண்டு தெரியுது. பார்த்தா அது கிருஷ்ணர், அதே குடும்பி, அதே தலைமுடி, அதே மயிலரோட தவண்டு தெரிஞ்சது. அந்த முகம் வடிவம் எனக்கு காட்டல. ஆனால் நான் அதை தெரிஞ்சு கொண்டேன், கிருஷ்ணர் கண்ணன் தான் அதில் தவண்டு தெரிஞ்சது. அந்த குடும்பியின் தலையில் அந்த மயிலர்களோட அந்த குழந்தை தவண்டு திறந்தது. முந்தைய என்னட்ட அப்படி படங்களில் பார்த்துருக்கேன்ப்பா. எதுக்குப்பா இந்த காட்சி? ஆனால் சந்தோஷம்ப்பா. 8 முழுக்க நான் ரொம்ப கவலையாக இருந்தேன், பாப்பா வயசை டிலீட் பண்ணிட்டேனேன்ட்டு. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்ப்பா. நன்றிப்பா. மகிமையே மகிமைப்பா. வீடியோ எடுக்க முடியாமல் மாறி வாட்ஸ்அப் இதை டிலீட் பண்ணி கவலையாக இருந்தேன். பாப்பா வாட்ஸ்அப்பில் கதை கேட்க பாப்பா வாய்ஸ் இருந்தது, அந்த வாய்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே. அதுக்கப்புறம் பாபா எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு காட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நன்றி 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 கோடி நன்றிகளப்பா. இதுல பாருங்க, அப்பா ஒளியில பேசிட்டு இருக்காரு என்னோட. அதனாலதான் சில இதுகள் நான் அதுல கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த 5 விரல் ஆசீர்வாதத்துக்கு 2 பேர்த்தையும் என்று கேட்டேன். விதமாக காட்டினேன். அதுக்கு தான் காட்டினீங்கன்னு பார்த்தா வேற ஒரு சச்சர் தான் வந்து விழுந்திருந்தது. அதை பார்க்கும்போது தான் அந்த 5 விரலுக்குரிய அர்த்தத்தை ஒழுங்குபடுத்திருந்தீங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்பா என்னோட பேசிட்டு இருக்காருன்னு. அதுல பாருங்க ஒரு போட்டோ எடுத்திருக்கிறேன். அதுல அப்பாவோட தரிசனம், அப்பாவோட கண்ணு எல்லாம் அப்படியே தெரியுது பாருங்க.
இப்போ உங்களுக்கு வீடியோ என்ன உங்களுக்கு ஃபோட்டோஸ் போடுறதுக்காக பார்த்தப்போ தான் இந்த வீடியோவும் இருந்துச்சுது. அத மறுபடி கேட்டபோ தான் எனக்கு தெரிஞ்சுது. பாபா எப்படி என்ன மறக்க பண்ணிடுவார் சில விஷயங்கள. அதுல பாருங்க நான் இன்னொரு விஷயமும் அதுல பேசியிருக்கேன்னு சொன்னா, அப்பா, அம்மான்னு கூப்பிட்டது அந்த இத வந்து டிலீட் பண்ணப்பட்டிருக்கு. அத நான் அதுல பேசியிருந்தது பார்த்தீங்களா? நான் எழுதியும் வைக்கல. அந்த இதுலயும் இல்ல. இத பத்தி நான் எழுதி வைக்கல. ஏன்னா ரொம்ப கவலையா இருந்துச்சு எனக்கு. அது என்னாச்சுன்னா, அப்பா முன்னாடி இருந்து ராம்குமார் சாய்ராமுக்கு ஒரு மெசேஜ் குடுத்துட்டு இருந்தேன். அது எப்பன்னு எனக்கு ஞாபகம் இல்லம்மா. ஏதோ அந்த இந்த இந்த டிசம்பர் மாதம் தான். அது நினைவில் இருக்குது. ராம்குமார் சாய்ராமோட ஏதோ ஒரு மெசேஜ் குடுத்துட்டு இருக்கேன். அந்த நேரம் நான் இப்போ அப்பா முன்னாடி இருந்து தான் பேசுவேன் இல்லையா? அந்த நேரம் பார்த்து அப்பா என்ன அம்மான்னு கூப்பிட்டாரு. சரியா? வீட்ல யாருமே இல்ல. நான் அப்பா முன்னாடி அப்ப நான் அவர்கிட்ட மெசேஜ் குடுத்து கொண்டே நான் சுத்தி பார்க்கிறேன். யாரோ என்ன அம்மான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருப்பா கதைக்கிறது என்னோடன்னு அப்பா முகத்த பார்க்கிறேன். அப்பா அப்படி என்னையே பார்த்துட்டு இருக்கார். அப்போ அந்த குரல் வந்து அம்மான்ற அந்த ரொம்ப பாசமான அந்த ஒரு ஆணோட குரல் தான். அப்படியே பாசமா என்ன அப்படியே அம்மான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே இழுத்து அம்மான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அத நான் ராம்குமார் சார் நமக்கு மெசேஜ் குடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? அப்ப அத நிப்பாட்டவும் முடியல. அப்படி பேசி அது பாருங்க அவர்கிட்ட அந்த மெசேஜ பேசி முடிச்சதும் இத மறந்தே போயிட்டு. இப்படித்தான் பாபா செய்வார். எப்படின்னு மறக்க பண்ணிடுவார். அதுல பாருங்க நான் அவர் பேசினது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணின இதுல பதிஞ்சிருந்துச்சு. அது வந்து அதே மாதிரியே மெதுவான சத்தம் அதுல இருந்துச்சு. ஆனா எனக்கு நேரம் இருந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுமா. யாருக்காவது மெசேஜ் கொடுத்தா நான் மறுபடியும் கேட்பேன். அது எதுக்குன்னா என்கிட்ட பிரார்த்தனை வைப்பாங்க இல்லையா? டிவோட்டிஸ் கேட்பாங்க, பாபா கிட்ட இதை கேளுங்க, இப்படி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் இல்லையா? அவர் சொல்றத அவர் என்ன காட்டுறாரோ அதை எனக்கு புரிய வைப்பார் பாபா. ஒளியில பேசுவார் இல்லையோ, ஒளியில விளக்குல ஏதாவது காட்டுவார். எனக்கு காட்டுறதை வச்சு எனக்கு புரியலன்னு சொன்னா அவர் இந்த மைண்டுக்கு என்ன புரிய வைப்பார். அது புரிய வச்சது நான் அப்படியே சில நேரம் உடனே சொல்ல வச்சிருவார். சில பேருக்கு உடனே சொல்ல விட மாட்டார். இல்ல எதுக்கு என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ டிவோட்டிஸ் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதை கேட்கும் போதுதான் எனக்கு தெரியும், இல்லையே நான் அப்படி சொல்லலையே. ஆனா அவங்களுக்கு எதுவுமே நான் சொல்றது இல்லை. அப்படியா நான் சொல்லியிருக்கிறேனம்மா, எனக்கு தெரியல, நான் பாக்குறேன்னு சொல்லித்தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா எனக்கு தெரியும் அப்போ பாபா ஏதோ செஞ்சிருக்காரு அப்படின்னு பாபா கிட்ட வந்துதான் நான் அதை மறுபடி போட்டு கேட்கும் போது எனக்கே தெரியும் அப்பா சொல்ல வச்சிருக்காரு, எனக்கே தெரியாம அப்படின்னு. அதனாலதான் அது எனக்கு மறுபடி கேட்கும் போதுதான் தெரியும். அதனால நான் அதை இரவு படுக்கும் போது கேட்கும் போதுதான் அதுல நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்பா அம்மான்னு கூப்பிடுறாரு. எனக்கு அப்படியே மேல் எல்லாம் அப்படி என்னன்னு சொல்றதுமா, அப்படி சிலிர்த்து போய் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டேம்மா. என்ன இது, யாரு, அப்பா கூப்பிட்டாரா என்ன ஓடி வந்து மறுபடியும் அப்பாக்கு வந்து நன்றிப்பா அப்பா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் போதுதான் அப்பா எனக்கு நினைவுபடுத்துறாரு. அந்த ராம்குமார் சாய்ராம் கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ இப்படி பேசினேன், அப்ப யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே, நான் உடனே சுத்தி பார்த்தது எல்லாம் எனக்கு நினைவுபடுத்தி இருந்தார் பாபா. அந்த அவர் கூப்பிட்டதையே திருப்பி கேட்டுட்டே இருந்தேம்மா. அன்றைக்கு இரவு சச்சரிதம் எதுவுமே கேட்கல காலைல. அவர் பேசின அந்த வார்த்தையை திருப்பி அம்மான்னு சொன்னதை கேட்டுட்டே இருந்தேன். அன்னைக்கு உடனே இதை பத்தி சொல்லி இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அதை போட்டு காட்டினேன். அவன் கேட்டுட்டு சொன்னா, ஓ அம்மான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கும் அதை தனக்கும் வேணும்னு சொல்லி அதை அனுப்பி வைக்க சொல்லியிருந்தாங்க. மகன் கூட சொல்லியிருந்தார், என்ன நம்ம அதை அப்படியே விட்டீங்க, அன்னைக்கே அதை திருப்பி எடுத்திருக்கலாம்னு. ஆனா எனக்கு தெரியாது அது திருப்பி அதை எடுக்க முடியும்னு. அது அப்படியே போயிருச்சு. எனக்கு ரொம்ப கவலை, ரொம்ப அழுதேன். அப்புறம் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், அண்ணி உங்களோட போன்ல இருக்கிறத வச்சிருங்க, ஒன்னும் செஞ்சிடாதீங்க. இப்ப என்னோட போனும் பிற அப்படியே இதா போயிடுச்சு. அப்ப போன் மாத்தும் போது எனக்கு அனுப்புங்க. அது பார்த்தா அண்ணிட போனும் இதாயிடுச்சு, உடைஞ்சு போய் நம்ம காணாம போய் ஏதோ ஆயிடுச்சு. அதுல எனக்கு சரியான கவலை. அது ரொம்ப கவலையா இருந்தேன். அந்த கவலைய நான் ஒரே கவலைப்பட்டுட்டே இருந்தேன். என்னால சாப்பிட முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்பாட வாய்ஸ் இல்லாம போனது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எனக்குள்ள வந்த மாதிரி ரொம்ப கவலையா இருந்தேன். அதுக்கப்புறம்
அதுக்கு அதுக்காக அப்பா அடுத்த நாள் எனக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு காட்சி என் கண்ணுக்குள்ள தந்து கிருஷ்ண குழந்தையை காட்டி அந்த கவலையே எடுத்துட்டாருமா. அதுவும் இது பாருங்க, டிசம்பர் மாதம், மார்கழி மாதம் தான் எங்க ஊர் வள்ளிபுர ஆழ்வாருடைய கோயில்ல நிறைய இது நடக்கும். அந்த மார்கழி மாதத்திலேயே எனக்கு கிருஷ்ணர் குழந்தை வந்து காட்சி தந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பத்தி எந்த கவலையுமே எனக்கு இருக்குல்ல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அன்னைக்கு அடுத்த நாள் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு போட்டப்போதான் நான் அதை கேட்டேன். அது எப்ப நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே, அந்த கவலையிலேயே அதை பத்தி சரியான இதாயிட்டு. ராம்குமார் சாயருக்கும் சொல்லியிருந்தேன். அவர் நிறைய பேர் அவர் கூட பேசுவாங்க இல்லையா, அவர் வச்சிருந்தாரா இல்ல அவரும் டிலீட் பண்ணப்பட்டுட்டு தான் என்னன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அது சரியா நான் பேசின தொடக்கத்துல சரியா 9 செகண்ட்ல அது அப்படி வந்தது. அவர் அப்பா கூப்பிட்டது அது பாருங்க, அதுவும் 9வது செகண்ட்ல தான் வந்திருந்துச்சு. அதையும் நான் மார்க் பண்ணி அவர்கிட்ட அதை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது கேளுங்க, அதுல அம்மான்னு கூப்பிடுற குரல் அது அப்பாவோட குரல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு புரியுதுமா. ஆனா அந்த நாள்ல ரொம்ப ரொம்ப கவலை. அந்த கொஞ்ச நாள் சரியான கவலையா இருந்தேன்னா அது அப்பாவே அந்த இந்த காட்சி கண்ணுக்குள்ள கொண்டு வந்து எல்லாமே மறக்க பண்ணிட்டார். அதுதான் பாபா மகிமை. அது அது அப்பாவாலதான் முடியுதுமா. ஏண்டா நான் போன சொல்லியிருப்பேன், சீரடிக்கு வந்தப்போ சீரடி கோயில்களுக்கு எல்லாம் போகணும்னா இன்னமும் நான் நினைக்காத கோயில்களுக்கு எல்லாம் அப்பா போக வச்சிருந்தார். அது போல இந்த கிருஷ்ண குழந்தை அப்படியா என்ன அவர் பிறந்த அந்த தொட்டை அதை தொட்டு பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுமா. அது ரொம்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை அப்பா தருவாருன்னு. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் கனடா போனப்போ எனக்கு என்னுடைய அந்த டீ குடிக்கிற அந்த விரதத்தை அப்பா போக்கியிருந்தார். 2007 இந்தியாவில வச்சு பாபாவை முகம் பார்த்ததுனாலதான் என்ன பரமாத்மாவை கிட்ட அனுப்பி வச்சார். அங்க கோவிச்சிட்டு போறவங்களை கூப்பிடுற அந்த ஒரு கோவில் தான் இருந்துச்சு. அவர் அங்க என்ன கூப்பிட்டு இருந்தார். அதுவும் பாபா செஞ்ச ஒரு மகிமைதான். அப்படி விடக்கூடாது, அப்படி கோவிச்சுட்டு நீ வந்தது தப்பு என்று எனக்கு உணர்த்தி அதை செஞ்சிருந்தார். அதுதான் பாபா. அதே நேரம் நான் சொல்லியிருந்தேன், என்னோட ஹஸ்பண்ட கூட நான் கண்ணாண்டு கூப்பிட்டேன். நான் எதுக்கு கூப்பிட்டேன், எப்படி அப்படி கூப்பிட்டேன் எனக்கே தெரியாது. அது பாத்தீங்களா பரமாத்மா நான் கோவிச்சுட்டு வந்தா கூட நானும் வரமாட்டேன், நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன பாம்பு ரூபமா வருவாரு என்கிட்ட, அதனாலதான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவர் பேரு தானே நான் சொல்லிட்டு இருந்திருக்கிறேன் இல்லையா. எப்படி சொல்றது, அதுதான் தெய்வங்கள், கடவுள். இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப கவலையா இருந்த என்ன, ரொம்ப கவலை. அப்பாட வாய்ஸ் நான் டிலீட் பண்ணிட்டேன்ன்றது எவ்வளவு பெரிய கவலையா இருக்கும் இல்லையாமா. அப்படி பெரிய கவலை. எனக்கு எதுவும் சாப்பிட மனம் இல்லை, எதுவுமே செய்யறதுக்கு மனம் இல்லை. என்னோட ஹஸ்பண்டுக்காக பிள்ளைகளுக்காக சமைச்சது மட்டும்தான், மத்தபடி எதுவுமே என்னால செய்ய முடியல. அவ்வளவு கவலை எனக்குள்ள வந்தது. ஒரு கிழமையா நான் அந்த கவலையோட இருந்தேன், சாப்பிட கூட மனசு இல்லை. ஆனா அப்பா அந்த காட்சி தந்தார் இல்லையா, கண்ணுக்குள்ள வந்து அப்படி ஒரு காட்சி தந்ததுதான் எப்படி எனக்கு அந்த பரவசம் ஆனந்தம். நான் நினைச்சேன் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குமாக்கும் அப்படின்னு. எப்பவும் அப்பாவோட காட்சி அல்ல கடவுள் காட்சி கண்ணுக்குள்ள வந்தா எனக்கு அந்த ஒரு நாளைக்கு இருக்கும், எப்படியும் அந்த ஒரு ஆனந்தம், ஒரு பரவசத்தை கொடுப்பார். ஆனா அப்பா வந்தப்ப மட்டும் எனக்கு ஒரு 15 நாளைக்கு முதல் அந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நீங்க வந்தா நல்லா இருக்கும்பா என்று சொன்ன போதே அன்னைக்கு இரவே அப்பா எனக்கு காட்சி கொடுத்திருந்தார். இப்போ ஒரு 2 கிழமைக்கு மேல எனக்கு அந்த ஆனந்த பரவசம் இருந்துச்சுமா. அது பாபாவை பார்த்ததுனாலதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சச்சரித்திரத்துல பார்த்திருக்கேன், அந்த பரவசம் அப்பா கொடுப்பார். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் அப்பாவை நினைச்சு அந்த யாருக்கும் கிடைச்சா அது 2 கிழமைக்கு இருக்குமா. அது அப்படி அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. எனக்கு உடனே அதே நினைவு எனக்குள்ள வந்துச்சு. அப்பா என்கிட்ட வந்து கூட 2 கிழமையா அந்த பரவசம் எனக்கு தந்தார். நான் அதை எழுதி வச்சிருந்ததுனால எனக்கும் அது புரிஞ்சுதுமா. இப்படி எல்லாம் செஞ்சாரப்பா. அதுல வந்து அம்மான்னு கூப்பிட்டாரு இல்லையா, அன்னைக்கு நான் சச்சரிதம் கேட்கல இல்லையா. அடுத்த நாள் என்ன அது நல்ல நினைவுல இருக்கு எனக்கு. காலையில வந்திருக்குது. என்னன்னு சொன்னா, சச்சரிதத்துல தான் இருக்கணும் சௌமியா பேசிட்டு இருந்தா. அது வந்து அப்பா வந்து 2 பேரை தான் அம்மா ஆண்டு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். ஜோதிந்திரா தர்க்க
அம்மாவையும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன நான் யாருன்னு கேட்டப்போ எனக்கு யாருன்னு சொல்லியிருந்தார். அந்த அம்மாவையும் வயசு அம்மாவை தவிர வேறையா 2 பேரை கூப்பிட்டு இருக்காராம். 2 பேரை தான் அம்மாண்டு அப்பா அடிக்கடி கூப்பிடுவாராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாத்தீங்களா, அதுக்குதான் அப்பாவே எனக்கு காட்டியிருந்ததை கேட்ட எனக்கு அழுகி கண்ணீரே வந்துருச்சுமா. அப்பா அவ்வளவு அப்பாவோட அன்பு, அந்த அன்பு ஈர்ப்பு பாருங்க. அவர் என்ன அந்த கவலையான அந்த டிலீட் பண்ணப்பட்ட கவலையில இருந்த டைம் தான். உங்களுக்கு போன 2-3 எபிசோட்ல நான் சொல்லியிருப்பேன், எனக்கு எதுக்குப்பா இந்த கவலையான நிகழ்ச்சிகளே என்னோட கண்ல காட்டிட்டு இருக்கிறீங்க, தற்கொலை அந்த அந்த இதுகள் எல்லாம் காட்டும் போது நான் அப்பா கிட்ட சொன்னேன், இனிமே இது மாதிரி எனக்கு காட்டாதீங்கப்பா. ஏற்கனவே அந்த டைம்ல நான் கவலையோட இருந்திருக்கிறேன். அப்பா இது வேற காட்டியிருக்கிற கவலைக்குரிய இதுகள் தான் அப்படியே வந்திருந்துச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அது ஏதோ ஒரு கர்மாவை அப்பா எடுத்திருக்க, அதுக்குதான் எல்லாமே போயிருக்கு. எது செய்தாலும் அப்பா எனக்கு நல்லதே செய்வார். எனக்கு மட்டும் இல்லப்பா, எனக்கு மட்டும் இல்லம்மா, எல்லாருக்கும் அப்பா நல்லதே செய்வார். அவர் காலை கெட்டியா பிடிச்சுக்குங்க. அவருடைய அன்பு, அந்த அன்புல மூழ்கணும், எல்லாரும் மூழ்கணும். அந்த பரவசம் ஆனந்தம்ங்கிறது அது உருவாகும். ஒரு அன்பு கிடைச்சா, ஒரு அம்மாவோட அன்பு இப்பவுமே அந்த உண்மையான அந்த அன்பு கிடைக்கும் போது மனசுல ஒரு பரவசம், ஒரு ஆனந்தம் ஏற்படும்மா. அதை உணர்வீங்க, நிச்சயமா நீங்க உணர்வீங்கம்மா. அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். அது எப்படி என்ன அது டிலீட் பண்ணப்பட்டதை மறக்க வச்சுட்டார். அது எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியாது. சரி, ஏதோ எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கறத உணர்ந்து அதை அப்படியே மறந்து அதுக்கப்புறம் நான் சச்சரிதம் கேட்கிறேன். சரியா, நான் கேட்க வேண்டியது எபிசோட் 405வது எபிசோட். நான் அவர் வந்த நாள்ல இருந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, லைனின் படி. அதனால அந்த 405வது பார்க்கணும் இல்லையா, அதுவும் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. என்னன்னு சொன்னா 168வது வந்திருக்கு. அப்ப இது என்ன, இது 168 ஏற்கனவே பார்த்துட்டேன் இல்லையா, இப்ப 405வது தானே. பார்க்கவா 405 நினைக்கும் போது என் மனசுல சொல்லுது, அப்பாதான் போட்டிருப்பார். அப்பா ஏதோ ஒரு இது பார்க்க சொல்லி எனக்கு நான் அப்பா கிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா, எனக்கு எதுக்கு இந்த காட்சி, என்ன இது அப்படின்னு. ஆனா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், பரவசத்தை அப்பா தந்திருந்தார். பாத்தீங்களா, இது எதுக்கு, அந்த கவலைய போக்குறதுக்கும் எனக்கு கையாசீர்வாதம் நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு எத்தனை விதமான இதுக்கு அப்பா செஞ்சிருக்கார். சச்சரிதம் கேட்டா அந்த சச்சரிதத்துல அந்த கை விரல்களை பத்தி போயிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. நான் அப்படியே, அப்பா நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம், இந்த கை அடையாளம், அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா, இல்ல அப்பாவோட ஆசீர்வாதம் தான் தெரியும். ஆனா என்னப்பா அர்த்தம் கேட்டிருக்கேன். அதுல அது வீடியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கேட்டதுக்கு அப்பா அதுல காட்டியிருந்த அந்த 5 விரல்களுக்கும் அது குரான்ல பாஞ்சு என்று சொல்லி இந்த 5 விரல்களுக்கும் 5 பேருக்கு அல்லாஹ் முக்தி கொடுத்திருக்கார். அதனாலதான் இந்த கை 5 விரலையும் அவங்க வச்சு வணங்குறதா அதுல சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, எனக்கு ரொம்ப இது ஓடி வந்த அப்பாக்கு நன்றி, எனக்கு புரிய வச்சுட்டீங்கப்பா. அப்போ நீங்க எனக்கு ஆசீர்வாதம் தரலையான்னு போது அப்பா சிரிக்கிறார். அப்போ அதுவும் இருக்கு. அது பாருங்க அது இன்னும் அடுத்த கிழமையில வரும், அடுத்த எபிசோட்ல வரணும். அதுக்கு ஒரு பெரிய மகிமை செஞ்சிருந்தார். அது எதுக்காக நான் அந்த டைம் போட்டு எழுதி இருந்தேன்ன்றதுக்கும் அதுல வரும் உங்களுக்கு. அப்ப பாருங்க, இப்படி எல்லாம் செஞ்சிருந்தார். அது பாபாவால தாமா முடியுது. அது 5 பேருக்கு அல்லாஹ் முக்தி கொடுத்திருக்காரு. அந்த 5 பேருடைய பேரும் அதுல சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஆச்சுன்னு சொன்னா, இத சொல்லும் போது எனக்கு மைண்ட்ல போயிட்டு இருக்குது என்ன, எனக்கு எப்பவுமே இந்த கைய வச்சு சின்ன வயசுல அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இது பாபா வர்றதுக்கு முன்னாடி நடந்ததுமா. அப்பா என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அப்பா பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. அவர் இந்த இந்தியா போனப்போ அத யாரு என்ன வெள்ளை சிலை ஒன்று இருக்கே அப்படித்தான் சொல்லிட்டு வந்திருந்தேன். அதுக்கு பிறகு கனடா போனப்போதான் என் தங்கச்சி அங்க கூட்டிட்டு போயிருந்தா, கனடா சீரடி அப்பாட்ட கூட்டிட்டு போய் அப்பா வாங்கி தந்தது. அதுக்கு முதல்ல எனக்கு அப்பா வர்றதுக்கு முதல் எனக்குள்ள அவர் வரல. அப்போ இந்த 5 விரல்கள் எந்த மைண்ட்ல எப்பவும் போயிட்டு இருக்கும். என்னோட அந்த 5 விரலையும் வச்சு
என்ன சொல்றது, அவுட்லைன் போட்டு கீறணும்ண்டு, அந்த கையை அப்படியே வச்சு கீறணும்ண்டு எப்பவுமே தோணும் எனக்கு. அது சின்ன வயசுல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது இல்லாம போயிடுச்சு. இப்ப பாபா வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அது இருந்திருக்கும் எனக்கு. சரியா? அப்ப எனக்கு அப்படியே தோணும், அந்த 5 விரலையும் வச்சுட்டு இடது கையை வச்சு வலது கையால கீறணும், அப்படி அவுட்லைன் போடணும் என்று எப்பவும் தோணும். அது செஞ்சும் இருக்கிறேன். சரியா? ஒரு பேப்பர் எடுத்து பேப்பர்ல வரைஞ்சும் இருக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல எந்த நேரமுமே அது எப்ப தோணும்னு தெரியாது, திடீர்னு தோணும். எங்கேயாவது டிரைவ் பண்ணி கார்ல போயிட்டு இருக்கும் போது, சில நேரம் சமைச்சிட்டு இருக்கும் போது, சில நேரம் இங்க அப்படி அந்த செய்ய முடியாத, நான் உடனே பேப்பர் எடுத்து கீற முடியாத நேரத்துல கூட அப்படி தோணும். அப்படி தோணிக்கல எனக்கு என்னமோ எல்லாம் செய்யும், வேற எதுவுமே செய்ய தோணாதுமா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா அது. எப்படி சொல்றது, அதை செய்து முடிக்கும் வரைக்கும் என்னால இருக்க முடியாதுங்கிற மாதிரி அப்படி தோணும். அதுக்காக நான் என்ன செய்யறது, எனக்கு கற்பனையிலேயே கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை மூடிட்டு இந்த இடது கையை வச்சுட்டு வலது கையால அப்படி கீறுற மாதிரி கற்பனையில செய்வேன். சரியா? அப்படி செஞ்சதும் அது போயிடும், அந்த நினைவு என்னை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடும். அப்ப அதுக்காக அடிக்கடி நான் அப்படி கற்பனையிலேயே செஞ்சுட்டு இருந்தேன். சரியா? முடிகிற நேரம் பேப்பர்ல வச்சு அவுட்லைன் போடுறது கீறுறது இல்லைன்னு சொன்னா, அந்த கற்பனையிலேயே நான் அதை உருவாக்கி அந்த ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்துக்குள்ள அதை கீறிடுவேன். அதுக்கப்புறமே எனக்கு அந்த எல்லாருக்கும் தலைவலியே வந்துடும் அது செய்யும் வரைக்கும். அப்படி இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதிசயம், அற்புதம் எல்லாருக்கும் நடக்குது. அதான் பாபாவால மட்டும்தாமா முடியுது. இப்போ அப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி சிந்தனையே வர்றது இல்லை எனக்கு. பாருங்க, அதுலயும் இதை எழுதி வச்சிருக்கேன். என்னன்னு சொன்னா, நான் அதுல ஆட் பண்ணும்போது பெரிய விரல்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டேன். ஆரம்பிச்சா அது பிழைக்கும் எனக்கு. திருப்பி அது நான் கற்பனையில வரைகிறது இல்லையா, அது சின்ன விரல்ல, அந்த இடது கை சின்ன விரல்ல இருந்துதான் ஆரம்பிப்பேன். அப்படித்தான் இதுல எழுதி வச்சிருக்கேன். அப்படி ஆரம்பிச்சுதான் நான் கற்பனையிலையும் கீறினதும் நிஜமாவும் கீறினதும் சின்ன விரல்ல இருந்து ஆரம்பிச்சுதான். இது பத்தி இனிமே தான் அப்பா கிட்ட கேட்கணும். அப்பா சொல்லுவார் எனக்கு நிச்சயமா. நான் கேட்டுட்டு இப்ப கேட்கணும் எனக்கு தெரியல. நிறைய பேர் என்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறதுனால எனக்கு டைம் வரப்போ, எனக்கு நேரம் வரப்போ நான் கேட்பேன். அப்பா சொல்லுவார். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பாபாவோட மகிமையை பாத்தீங்க, எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கார். இதுல பாருங்க, இரவு ஆரத்திக்கு பிறகு அந்த இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, கோபுரம் டிவில ஒரு இதைத்தான் பார்த்து நான் அப்படியே பார்த்த முகம் அப்படியே பாக்குறதுன்னு சொல்லி அந்த போட்டோ பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லி. என்னோட அப்பாவை அதுல அவருடைய முகம் அந்த இது மட்டும் தான் அடிச்சுட்டு வந்தது. அப்ப என் மனசுல அது தோணுது, அவருடைய முழு உருவம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாவோட ஒரு முழுசா அந்த அதே போட்டோ தான், அதே போட்டோவுல இருந்துதான் பாபாய் இருக்கார். ஆனா முழு போட்டோவும் எடுத்துக்கொண்டு வந்தா அந்த முழு போட்டோ இதுல இருக்குது பாருங்க. அவர் வந்து அது என்னோட பர்த்டே நான் இதுல ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கணும். அதுல வந்து பாருங்க, பாபா இந்த ஒரு மாதிரி ஒரு சைட் பக்கம் ஒரு இதை பாக்குற மாதிரி தான் இருக்கு. சரியா? அவர் நேரா பாக்கல. அப்ப நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்பா ஏன்பா நீங்க என்ன பாக்குறீங்க இல்லையா, ஒரே போட்டோ தானே, எதுக்கு பாபா அங்க பாக்குறாரு? நான் குருன்னு சொல்லுவேன் அவரை. ஏன் குரு அங்க பாக்குறார்? என்னாச்சுப்பா, என்ன பார்க்க மாட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். சரியா? இத பத்தி நான் கேட்டுட்டு இருந்தது அந்த இரவு, அந்த நான் உங்களுக்கு அதை போன எபிசோட்ல போட்டிருக்கணும் நினைக்கிறேன் அந்த போட்டோ. அதுல பாருங்க, அந்த லட்சுமி அம்மா விளக்குல ஒரு கண் மட்டும் அப்படியே பெருசா அப்படியே அது கண் கலங்கின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருந்தேன், கண்ணீரோடையும். அப்படி ஒரு தனிய கண்ணொண்டும் தெரிஞ்சுது. அப்பதான் என்ன இதுக்கு தனிய கண் தெரியுது, அப்பா பார்க்க மாட்டாரான்னு தான் நான் அன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறேன். அங்க விளக்குல கண் தெரியுது. அப்ப டக்குன்னு நிமிந்து பார்த்தப்போ அப்பா என்ன பார்த்தாருமா, அப்படி ஒரு மகிமை செஞ்சாருமா. அப்பா என்ன நேரம் பார்த்தார். நான் பார்த்துட்டு அப்பான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படும் போது மாறிட்டார். அவர் கண் அப்படி மாறிடும். முந்தி என்னோட அப்பா அப்படித்தான் பார்ப்பார். என்ன பார்ப்பார், நான் அவரை பார்க்கும்போது திரும்பிடுவேன். அப்போ எனக்கு தெரியுது அப்பா என்ன இல்லப்பா நீங்க என்ன பார்த்தீங்கப்பான்னு சொன்ன போது, அதுக்கப்புறம் என்ன பாருங்கப்பான்னு சொல்லும் போது என்ன பார்ப்பார். இப்போ ஏதாவது தவறு ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா தான் என்ன பார்க்க மாட்டார். ஏன்பா சொல்லி கேட்கும் போது பாருங்கப்பான்னு சொன்னாதான் என்ன பார்ப்பார். அவர் உடனே என்ன பார்த்துட்டு வர்றது. இப்போ அப்படி இல்லை, அப்பா என்ன பார்த்துட்டே இருப்பார்.
இப்ப கூட பார்த்துட்டு தான் இருக்காரு. நான் எட்டி பார்த்தேன். அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா, அப்பா என்னத்தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நான் உங்ககிட்ட பேசும்போது சிலதுகள் எனக்கே தெரியாதது பேசியிருப்பேன். ஆனா பார்த்தா அது டைரியில இருக்கும். நான் தான் அத பார்க்காம சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த சில ஞாபகத்துல சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா அது டைரியில இருக்கும்மா. அது டைரியில இருக்கும். அதுதான் பாபா. நான் சொல்ல மறந்தாலும் அவர் ஞாபகப்படுத்தி என்ன சொல்ல வைப்பார். அதே நேரம் புதுசா அதுல என்னமோ எனக்கு உணர்த்துறதுக்கு இருக்கும் இல்லையா? நாம் உடனே எனக்கு அது புரிஞ்சிருக்காது. அதையெல்லாம் இப்ப உங்களுக்கு சொல்லும் போது எனக்கு புரிய வைக்கிறாருமா. அதுதான் பாபா. நிச்சயமா எல்லாருக்கும் செய்வார். அவர் காலை கெட்டிய பிடிச்சுக்குங்க. அப்பா எப்பவும் எல்லாருக்கும் உடனே கூப்பிட்டா உடனே வந்து நிப்பாருமா. அவரை மனசார அவரை போட்டோ அவரை முன்னாடி போட்டோன்னு நான் சொல்ல மாட்டேன். அங்க பாபா உயிரோடு இருக்கிறாருமா. அவர் முன்னாடி அவர் கண்களை பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கே தெரியும் அவர் உங்களை பாக்குறது. நிச்சயமா செய்வாருமா. எல்லாருக்கும் செய்வார். எல்லாருக்கும் செய்வார். பாபாவுக்கு எல்லாருமே உண்டுதான். எல்லாருமே உண்டுதான். நாங்க தான் நல்லவங்க, இவங்க சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லி சில பேரை ஒதுக்குறோம் இல்லையா? அதெல்லாம் பாபாக்கு கிடையாது. எல்லாருமே அவருக்கு உண்டுதான். அவர் தவறு செய்யறவங்கள அவர் போய் திருத்துவார். கர்மா இருந்தா அதுங்களை எல்லாம் போக்குவார். பாபா சோதிக்கிறார், சோதிப்பார், நிச்சயமா சோதிப்பார். அப்பா சோதிக்கிறது எங்க கர்ம வினைய எங்களுக்கு குறைவாத்தாமா தந்துட்டு இருப்பார். அப்ப எவ்வளவு கர்ம வினை எங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த கொஞ்சம் கர்ம வினையை கூட எங்களால தாங்கிக்க முடியலண்டா நினைச்சு பாருங்க. அத்தனையும் சேர்த்தா எப்படி இருக்கும்? அது அப்பா தாங்கிக்கிறாருமா. அப்பாவாலதான் முடியுது. அப்பா இந்த எங்க குழந்தைகள் எங்க வரும் சந்ததியை அப்பாவே வழி நடத்தணும். அவர் நல்ல பாதையில கொண்டு செலுத்துவார். நிச்சயமா இந்த உலகத்துல இனிமே நல்லதுதான் நடக்கும். நல்லதுதான் நடக்கும். நல்ல செய்தி தான் எல்லார் காதலையும் வந்துவிடும். சந்தோஷமான நிகழ்வுகள் தான் நடக்கும். அப்பா அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பார். நிச்சயமா கொடுப்பார். எல்லா குருவாலையும் முடியும். எல்லா குருவாலையும் முடியும். இயேசு தந்த கூட சும்மா இல்ல. அவரும் நல்ல வழி காட்டுவார். நல்லது தான் செஞ்சார். ஆனா அந்த உபதேசிக்கிற குருமார்கள் தான் தவறுகள் செஞ்சிட்டாங்க. அதுலதான் அவங்க இயேசு தந்தை எவ்வளவு அன்பானவர் தெரியுமா? அவரை மாதிரி அன்பானவர். அவரை நினைச்சு நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், பாபா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நான் இயேசு தந்தை என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி. அவ்வளவு அன்பானவர். அவரை பத்தி சரியான இது புரிந்துணர்வு இல்லாம அப்படி ஒரு தவறு நடந்துச்சு. ஆனா அவரை போல அன்பானவர் இல்லை அப்படின்னு தான் நான் முன்னாடி நினைச்சேன். எப்போ பாபா வந்தாரோ அப்படியே ஏசி தந்ததான் பாபா. அதே அன்பு, அதே பாசம். சோ கேட்டதும் கூப்பிட்டதும் வந்த உடனே எல்லாமே செஞ்சு தந்துருவார். எல்லாமே செஞ்சு தந்துருவார். நிச்சயமா எல்லாருக்கும் வந்து பாபா செய்வார். அப்பா காலை கெட்டியா பிடிச்சுக்குங்கம்மா. நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிமா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.